தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பிசினஸ் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை பிசினஸ்? இதை பத்தி தான் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எங்க சேனலுடைய நோக்கம் என்னன்னா, நிறைய தொழில் முனைவோர்களை உருவாக்குறதும் அவங்களோட தொழிலை சக்சஸ்ஃபுல்லா செய்ய வைக்கிறதும் தான் எங்களுடைய நோக்கம். நீங்க ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவரா ஆகணும்னு விரும்புறீங்களா? எங்களோட வீடியோஸை பாருங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுங்க, ரெகுலரான எங்களோட வீடியோஸோட அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. நிறைய பேர் ஒரு பெரும் தொகையை மூலதனமா வச்சு துவங்கிறதுக்கு பேர் தான் பிசினஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு மிக தவறான கருத்து. ஒரு பிசினஸ் நடத்த மிக அவசியமான தேவையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா உழைப்பு, விடாமுயற்சி, படைப்பாற்றல். இது மூணுமே மிக அவசியமான ஒரு விஷயம். இந்த பண்புகள் உங்ககிட்ட இருக்குதா, நீங்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆண்டர்பிரனரா, அதாவது ஒரு தொழில் முனைவோரா ஆக முடியும். ஒரு தொழில் செய்வதற்கு பணம் அவசியமான ஒரு விஷயம்தான். ஆனால் உங்களோட ஆரம்ப புள்ளிக்கு அந்த பணம் இருந்தால் மட்டும்தான் தொழில் துவங்க முடியும் அப்படின்றது கிடையாது. பணம் இல்லாமலேயே நீங்கள் துவங்கலாம். நீங்கள் இன்னைக்கு எடுத்து வைக்கிற முதல் படி அது சின்ன விஷயமா இருக்கும். ஆனால் நாளடைவில் அதை பார்க்கும் பொழுது அது ஒரு ஆலமரத்தை போல பெருசாக வந்து நிற்கும். பிஸ்னஸை நம்ம சேவை சார்ந்த தொழில் மற்றும் ப்ரொடக்ஷன், அதாவது உற்பத்தி சார்ந்த தொழில்னு ரெண்டாக பிரிக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு நமக்கு ஆரம்ப காலத்திலேயே நமக்கு ஒரு பெரும் தொகை மூலதனமாக தேவைப்படும். ஆனால் இந்த சேவை சார்ந்த தொழிலுக்கு நம்ம பணம் இல்லாமலே ஆரம்பிக்கலாம். அது என்ன சேவை சார்ந்த தொழில் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களை சுற்றி உள்ள மக்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குங்க. தினம் தினம் நிறைய தேவைகள் இருக்குது. அந்த தேவைகளை அடுத்தவர்களோட உதவியோடு அவங்க பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. அந்த தேவைகளை நம்ம சேவை சார்ந்த தொழிலாக நம்ம எடுத்து செய்யும் பொழுது நமக்கு நிறைய லாபங்கள் கிடைக்குங்க. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ், செக்யூரிட்டி சர்வீசஸ், எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் ஒர்க், பிளம்பிங் மெயின்டெனன்ஸ் ஒர்க், இந்த மாதிரி நிறைய ஸ்விம்மிங் பூல் மெயின்டெனன்ஸ் ஒர்க், கார்டன் மெயின்டெனன்ஸ் ஒர்க், இந்த மாதிரியான நிறைய மெயின்டெனன்ஸ் ஒர்க்குகள், அதாவது பராமரிப்பு பணிகள்னு சொல்லலாம். இந்த வேலைகளுக்கெல்லாம் வந்து வெளியில் ஒரு நம்பகத்தன்மையான ஆட்கள் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க. இதை நம்ம ஒரு தொழிலாக எடுத்து செய்யலாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பகுதியில் இருக்கிற நிறுவனங்களுக்காக இருக்கட்டும், இல்லை வீடுகளுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறதுக்கு ஆட்களை நம்ம பணியமர்த்தலாம். இதை மேன் பவர் கன்சல்டன்சி பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். இதை நம்ம ஒரு சின்ன உதாரணமாக எடுத்துக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பேஸ்டாகவே, அதாவது உற்பத்தி சார்ந்த தொழிலே ஒரு சில தொழில்கள் வந்து மூலதனம் அதிகம் இல்லாமல் மிக குறைந்த அளவில் பணத்தை வச்சு நம்ம செய்யலாம். அதாவது கைவினை பொருட்கள் செய்கிறது, அகர்பத்தி செய்கிறது, மெழுகுவத்தி செய்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இது மட்டும்தான் இல்லை, நான் சொன்ன இந்த விஷயங்கள் மட்டும்தான் தொழிலாக நம்ம செய்யணும்னு இல்லை. உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்து செய்யலாம். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான அடிப்படை குவாலிஃபிகேஷன் ஒன்றும் கிடையாதுங்க. யார் வேணால் பிஸ்னஸ் செய்யலாம், தொழில் முனைவோராக ஆகலாம், வருங்காலத்தில் ஒரு பெரும் தொழில் அதிபராக கூட ஆகலாம். இன்றைய தேதியில் நிறைய தொழிலதிபர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் படிக்காதவங்க தாங்க. ஆனால் அவங்களோட விடாமுயற்சினால் அவங்க அந்த தொழிலதிபர்ன்ற அந்த ஒரு இடத்த அவங்க பிடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்களும் ஒரு பெரும் தொழிலதிபராக ஆகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் இது மாதிரியான நிறைய சிறந்த பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட வீடியோஸை ரெகுலராக பாருங்கள். தொழில் முனைவோராக ஆகணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்க உங்களோட நண்பர்களுக்கு எங்களோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி.